கோவையில் எர்த் மூவர் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் 14ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சிமோவா வளாகத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக ராமலிங்கம் நிறுவனங்கள் மற்றும் காங்கேயம் கல்வி குழுமங்களின் தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டார். கௌரவ அழைப்பாளர்களாக புல் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் பார்த்திபன், சானி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தலைமை அதிகாரி ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடும்ப விழாவாக நடைபெற்ற இதில் முன்னதாக எர்த் மூவர் நலச்சங்க உறுப்பினர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து பொங்கல் பண்டிகை விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர். தொடர்ந்து சங்க கூட்டங்களில் தவறாமல் தொடர்ந்து கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதே கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு எர்த் மூவர் நலச்சங்க உறுப்பினர்களின் குடும்ப நலன் கருதி குடும்ப நலனில் சிமோவா என்னும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பொறுப்பாளர்கள் கூறுகையில், நீர்நிலைகளின் பாதுகாப்பு கருதி அண்மையில் கவுசிகா நதி இலவசமாக தூர் வாரப்பட்டு சுத்தம் செய்துள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சமுதாய நலப்பணிகளில் எர்த் மூவர் நலச்சங்கம் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சசிகுமார், காமராஜ், ரவிச்சந்திரன், பாலசுப்ரமணியம், சுரேஷ், பரமேஸ்வரன், தீபன், லோகேஷ், நவீன், பிரபு உட்பட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக இன்று 14ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கமானது கடந்த 14 ஆண்டுகளாக சமுதாய பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது மற்றும் பொது சேவைகளில் ஈடுபடுத்தி மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நிதியுதவியும் வழங்கி கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து நாங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கௌசிய நதி இருவழிப்பாதைகளை கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதுவும் ஒரே நாளில் 8 மணி நேரத்தில் 100 இயந்திரங்களை கொண்டு சிறப்பாக சுத்தம் செய்து உள்ளோம். அதனை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு 2 நாட்களில் இரத்த தான முகாம்கள் நடத்தியுள்ளோம். இது மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வரும் காலங்களில் இது போன்ற ஒரு திட்டங்களை வருடம் செய்வது என்பதை எல்லாம் அனைவரும் உறுதியெடுத்துள்ளோம். மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு நிதியுதவிகளை வழங்கியுள்ளோம். இதை மென்மேலும் விரிவுபடுத்த வரும் காலங்களில் அனைத்து பொது சேவைகளும் செய்ய நாங்கள் முன்னெடுத்துள்ளோம்.